வணக்கம் மக்களே, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 கிலோவில் ஸ்பைடர்மேன் தீமில் நமக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்திருந்தது. அதை நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட 8 இன்ச் மோல்டு ஒன்று தான் இருக்குது. அதனால நான் 1 கிலோ அப்படி தனித்தனியாக கேக் பேஸை ரெடி பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கிலோக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1.25 கப்புக்கு மைதா எடுத்துக்கோங்க. அது கூட 1.5 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எதுக்காக சலிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இப்படி சலிக்கலைன்னா இந்த மாதிரி துகள்கள் நிறைய இருக்கும். அது உங்களோட கேக்கை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் நல்லா நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட 1.5 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், எடுத்ததுமே ஃபுல் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணாதான் முட்டையோட கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட முட்டையோட கலர் மொத்தமாக மாறி வெள்ளையாகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ நான் 1 கப்புக்கு முழுசான சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்க்குறேன். பொதுவாக 1.25 கப் மைதா எடுக்கிறோம் அப்படின்னா 1.25 கப்புக்கு பவுடர் சுகர் சேர்ப்போம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1.25 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா குலாப் ஜாமுனுக்கு யூஸ் பண்ணுற அந்த சுகர் சிரப் இருக்குல்ல, அதை தான் இந்த கேக்லேயும் நம்ம ஊற்ற போகிறோம். அதனால ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக சர்க்கரையை குறைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளோட முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்து சூப்பராக பீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கும்போது கூடவே கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கெட்டியாகாமல் சூப்பராக வரும். மொத்தமாக நம்ம சேர்த்து முடித்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு 1/4 கப்புக்கு ஆயில் சேர்த்து 10 செகண்டுக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி. இதை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற 8 இன்ச் டின்னுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 4 தடவை டேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெடியாக இருக்கிற அவனில் இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும் இது பேக் ஆகி முடியறதுக்கு. கேக்கு பேக் ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கேக்கையும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அசம்பிளிங் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். மற்ற கேக்குக்கெல்லாம் கேக்கு ஆறிட்டு இருக்கும் போதே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுற வேலை இருக்கும். பட் இது குலாப் ஜாமுன் கேக் அப்படிங்கிறனால அதில் இருக்கிற சுகர் சிரப்பையே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அந்த வேலை நமக்கு கம்மி தான். இப்போ கேக்கை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு கேக்கை நம்ம 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் கேக்கையுமே நம்ம கட் பண்ணி மொத்தம் 6 லேயரை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு லேயராக எடுத்து வச்சு அதுக்கு மேலே சுகர் சிரப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த குலாப் ஜாமுனை எடுத்து போட போகிறோம். குலாப் ஜாமுனை பொறுத்த வரைக்கும் போட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் பாருங்கள், இந்த மாதிரி தான் மொத்தமாக க்ரீமோடு சேர்த்து அது வந்துடும். ஸோ போட்டதுக்கப்புறமா லைட்டாக அதை அழுத்தி மட்டும் விடுங்க, போதும். அப்போ தான் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி 6 லேயருக்கும் க்ரம் கோட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிடுங்க. இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கேக். ஏன்னா என் அக்கா பையனோட பர்த்டேக்காக தான் இந்த கேக் நம்ம பண்ணுறோம். அவனோட 3rd பர்த்டே இது. வழக்கமாக அவனோட ஃபஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டேக்கெலாம் நாங்கள் தான் அவனுக்கு தீம் சூஸ் பண்ணோம். பட் இந்த தடவை அவனே தீம் சூஸ் பண்ணி எனக்கு ஸ்பைடர்மேன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த கேக்கை நம்ம ரெடி பண்ணுறோம். குழந்தைங்க சாப்பிட்ற கேக் அப்படிங்கிறதுனால அதில் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் எப்போவுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன். அதனால தான் இந்த ஸ்பைடர்மேன் தீம் கேக்கும் மொத்தமாக நம்ம ரெட் கலரில் எடுக்காமல் ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுவும் முக்கியமாக இந்த ரெட் கலர் அப்படின்னு வரும்போது அதில் நிறைய க்ரீமில் நம்ம கலர் சேர்த்தோம்னா நிறைய கலர் சேர்த்தனா தான் அது ரெட் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா சாக்லேட்டில் கலர் சேர்த்து அதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மொத்தமாக நான் டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.